27 மார்ச் 2026 தவக்காலத்தின் 5ஆம் வார வெள்ளி நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 10, இறை வசனங்கள் 31 42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் கல் எறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்தி காட்டியிருக்கிறேன். அவற்றுள் இச்செயலுக்காக இம்மேல் கல் எறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயலுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல் எறிகிறோம். ஏனெனில் மனிதராகி நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூல் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்று கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமக என்று சொல்லிக் கொண்டதற்கான இறைவனை பழித்துரைக்கிற என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பினாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என் உள்ளம், நான் அவர் உள்ளம் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளங்கள் எதையும் செய்யவில்லை, ஆனால் இவரை பற்றி சொன்னதையெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளில் ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவை பாதையில் நாம் பங்கேற்று அவர் நமக்கு செய்த அற்புதமான அன்பிற்காக, தியாகத்திற்காக நாம் மேற்கொள்கின்ற ஒரு சந்தியும் சுத்த போசனத்தையும் அவரிடத்தில் சமர்ப்பித்து இறை அருளை பெற்று இறைவனுக்கு எதிராக நாம் புரிந்த ஒவ்வொரு பாவத்திற்காக மனவறிந்து இன்றைய நாளில் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் தூய ஜான் ஆஃப் எகிப்து நாட்டின் யோவான் என்ற புனிதருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இவர் எகிப்து நாட்டில் பிறந்தவர். தனது இளமை காலத்தில் தந்தையுடன் தச்சு வேலை செய்தவர். அந்த காலத்திலேயே இறைவனுடைய அழைப்பை உணர்ந்து அனைத்தையும் துறந்து காட்டில் ஒரு துறவிடம் சீடராக சேர்ந்தவர். அங்கு கடினமான வேலைகள் மற்றும் ஆன்மீக பயிற்சிகளை சுமார் 16 ஆண்டுகள் பொறுமையுடன் மேற்கொண்டு பின்னர் மலை உச்சியில் தனிமையில் தவம் செய்து பலருக்கு ஆன்மீக வழிகாட்டுதலையும் அற்புதங்களின் மூலமாக பல நலன்களையும் வழங்கியவர். பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தது போன்ற அற்புதங்களையும் இவர் செய்திருக்கிறார். எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே அறியும் அருளையும் இவருக்கு கிடைத்திருந்தது. வயதான பொழுதுடன் நலம் குன்றி அவர் இறைவனடி சேர்ந்தார். இவருடைய வாழ்க்கையில் வழியாக நாம் பொறுமையையும் தியாகத்தையும் இறை நம்பிக்கையும் இவரிடத்தில் கற்றுக்கொண்டு இன்று நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை இந்த புனிதரின் வழியாக நாம் இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி இறைவன் தன்னுடைய மறைவுரையின் வழியாக வழங்குகிறார். அது நம்முடைய நம்பிக்கைகள் வெறும் வார்த்தையில் இருக்கிறதா அல்லது செயலில் இருக்கிறதா? யூதர்கள் இயேசுவை கல்லெறிய முயல்கிறார்கள். எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு வார்த்தை! நற்செயல்களை புரிந்த ஆண்டவருக்கு நல்ல எண்ணத்தோடு இந்த மக்களுக்காக தன்னுடைய இறைத்தன்மையை இழந்து வந்த ஆண்டவருக்கு இன்று அவர்கள் காட்டுகின்ற சன்மானம் கல்லெறிதல். அவர் சொன்ன வார்த்தைகள், அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை, இதை அவர்கள் நம்பாமல் அவர் இறைமக என்று இறைவனை பழித்திருக்கிறார் என்று அவர் மீது குற்றம் சாற்றி அவருக்கு தண்டனை அளிக்கிற அளவுக்கு அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இறைவன் ஒவ்வொரு முறையும் தன்னை நிரூபிக்கின்றார். தன் இறைமகன் அறிவித்ததற்காக தன்னுடைய செயல்களின் மூலமாக தந்தை அவர் உள்ளும் இவர் தந்தையினுள் இருப்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறானால்
காது கேட்காத உணராத கண் இருந்தும் குருடராக இருக்கின்றது. யூதர்களுக்கு அது தெரியவில்லை. அவர் தெளிவாக செய்கிறார். என்னுடைய செயல்களையாவது பார்த்து நம்புங்கள் என்று குறிப்பிடுகிறார். நாம் பல வார்த்தைகளை பேசுகின்றோம். அன்பு வேண்டும் என்று சொல்வோம், சமாதானம் வேண்டும் என்று சொல்வோம், நீதி பற்றி பேசுவோம், நியாயத்தை பற்றி பேசுவோம், பசி வறுமையை பற்றி பேசுவோம். ஆனால் எவருமே இந்த சமுதாயத்தில் அது செயலில் காட்டுவதில்லை. அன்பை பேசி அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்ற பெரிய கேள்வியை நம்மிடத்தில் எழும்புகிறது. சமாதானத்தை பற்றி பேசும், ஆனால் நம்முடைய உறவுகளில் மன்னிப்பு இருக்கிறதா? நீதியை பற்றி பேசும், நம்முடைய சமுதாயத்தினுடைய வாழ்க்கையிலும் நீதி நாம் பார்க்கிறோமா? வார்த்தை மட்டும் இருந்தால் அது செத்த விசுவாசம். அது கூட செயல் சேர்கின்ற பொழுதுதான் உயிருள்ள விசுவாசமாக மாறுகிறது. இயேசு தன்னுடைய சமுதாயத்தை அவர் மாற்றியிருக்கிறார். தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்தியிருக்கிறார். பாவிகளோடு அமர்ந்து உணவு உட்கொண்டிருக்கிறார். நோயாளிகளை குணமாக்குகிறார். அவர் செய்தது வெறும் போதனை அல்ல, மாறாக வாழ்க்கையின் மாற்றம். அதனால் தான் இந்த யூதர்களுக்கு எரிச்சல், வெறுப்பு, காழ்ப்புணர்வு. அவர்களுடைய பழைய எண்ணங்களை உடைத்தார். யூதர்கள் கடவுளை தொலைவில் வைத்தார்கள். ஆனால் இயேசு இம்மானுவேல் கடவுளாக, கடவுள் நம்போடு இருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டு தன்னையே கடவுளாக அவர்களிடத்தில் முறையிடுகிறார். ஆனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் சில நேரங்கள் இப்படித்தான், கடவுள் கோயிலில் மட்டும்தான் இருக்கிறார், ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இயேசு அங்கிருந்து விலகி செல்கிறார், பயத்தால் அல்ல, தந்தையுடன் இணைந்து மீண்டும் வலிமை பெற. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், மறுப்புகள், அவமானங்கள், வெறுப்புகள், கவலைகள், போராட்டங்கள், இவைகள்லாம் சந்திக்கின்ற பொழுது, இயேசுவை போன்ற பெரிய பிரச்சனையை சந்திக்கின்ற பொழுது நாம் எங்கு செல்கிறோம்? கடவுளிடத்தில் திரும்பி வருகிறோமா அல்லது கடவுளை விட்டு விலகி செல்கிறோமா? இயேசு கடவுளிடத்தில் சென்று இறை அனுபவத்தை பெறுவதற்காக அவர் செல்கிறார். தவக்காலத்தில் இறைவன் நமக்கு இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைகளை மட்டும் வைத்து வாழாமல் செயல்களால் வார்த்தையை அலங்கரிக்க வேண்டும், செயல்களால் காட்ட வேண்டும். கடவுளை தொலைவில் தேடாமல் நம்முடைய வாழ்க்கையில் கண்டெடுக்க வேண்டும். சோதனை வருகின்ற பொழுது நாம் எங்கும் செல்லாமல் இறைவனிடத்தில் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளை மேற்கொள்ள வேண்டும். ஆக இன்று என்னுடைய நம்பிக்கை உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்று கேள்வி கேட்போம். என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு மாற்றம் தருகிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். இவ்வாறு சிந்திக்கையில் இதோ நாம் மேற்கொள்கிற சிலுவை பாதை பயணத்தில் சிலுவையில் வழியாக இறைவன் நமக்கு பெரிய மாற்றத்தை அளிக்கிறார். அந்த மாற்றத்தை உணர்ந்து தொடர்ந்து இறைநிழலில் வாழ்வும், செயல்களில் நம்முடைய வார்த்தைகளை உயிருள்ள வார்த்தைகளாக மாற்றுவோம். ஆமீன். அன்றாடுவமாக என்றும் வாழும் எல்லாம் இறைவா, இந்த புதிய நாள் எங்கள் அனைவருக்கும் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளில் தூய அவனுடைய வாழ்க்கை நினைவு கூறுகின்ற ஒரு வேளையில் அவரை போல் நாங்கள் பொறுமையுடன் வாழ எங்களுக்கு அருளை தாரும். சிரமங்கள் பல வந்தாலும் நாங்கள் மனம் தளராமல் உம்மை நம்பி நிலைத்து நிற்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரை, எங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்றவற்றை நாங்கள் துறக்க வேண்டும். உம்மை நெருக்கமாக அணுகும் மனதை எங்களுக்கு தாரும். எங்களுடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் அனைத்திலும் ஆண்டவரே உங்களுடைய சித்தமே நிறைவேறட்டும். இன்றைய நாள் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா மனிதர்களிடத்திலும் அன்போடும் பொறுமையுடன் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும். சோதனை நேரங்களில் உம்மிடமே ஓடி வருகின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையையும் உறுதியையும் எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய சாட்சிகளாக இருக்கட்டும். எங்களுடைய செயல்கள் உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரை, இதோ இந்த ஒரு வேளையில் தவக்காலத்தில் சிலுவை பாதைகளில் நாங்களும் நடந்து உமது மகன் இயேசுவினுடைய அன்பையும் தியாகத்தையும் நினைத்து உமக்கு முன்பாக தாழ்மையுடன் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை, நாங்கள் செய்த பாவங்களுக்காக நீ சிலுவையில் ஏற்றுக்கொண்டீரே, எங்களுடைய குற்றங்களுக்காக நீர் வேதனைப்பட்டீரே, எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க நீர் உண்மையை பலியாக்கினீரே. உமது அளவிலா அன்பிற்காக, உமது இரக்கத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை, சிலுவை பாதையுடைய ஒவ்வொரு படியிலே காட்டிய பொறுமை, தாழ்மை, தியாகம் இவை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும்.
நாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து மனம் மாறுகின்ற கிருபை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களுடைய காயங்களை ஆற்றியருளும். எங்களுடைய இதயங்களை புதுப்பித்தருளும். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழைகளை வழி நடத்தியருளும். இயேசுவே, உம்மை போல பிறரை மன்னிக்கின்ற மனதை தாரும். பெருப்பால் அன்பால் மாற்றும் சக்தியை எங்களுக்கு தாரும். சுயநலத்தை தியாகமாக மாற்றுகின்ற அருளை தாரும். சிலுவையில் சொன்னதை போன்று அப்பா இவர்களை மன்னியும் என்ற இதயத்தை எங்களுக்கு உருவாக்கும். இந்த தவக்காலத்தில் சிலுவை ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றுகின்ற துணிவை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்று உம்முடைய ஒளி உலகிற்கு காட்டுகின்ற சாட்சிகளாக இருக்க செய்தருளும். ஆண்டவரே, இந்த மன்னாட்டுக்களை ஒவ்வொன்றாக சிலுவையில் மரித்து எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.